பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக நீதிமொழியார் கூறியும் நீதி வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இங்கு அவர் என்று குறிப்பிடப்படுவது கர்த்தரை குறிப்பிடுகிறது. உன் வழிகள் எல்லாம் நம்முடைய இந்த நீதிமொழிகளை கற்று தேர்ந்து கொண்டிருக்கும் மகனே மகளே, உன்னுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது இதற்கு முந்தின வசனமாக உள்ளது முழு இருதயத்தோடு, நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம வழியில் நடக்கும்போது இது சரியான வழிதானா அப்படின்றத, அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளுடைய மனதில் பதிய வைத்து கொண்டு அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அவருடைய நம்மளை முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரின் வழிகளை கற்று தேர்ந்து அதை சரிப்படுத்த அது வழியாகவே அப்படியே நடக்க நாம் முயற்சி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளுடைய வாதிகளை, நம்மளுடைய வழி, அதாவது பாதை, நம்முடைய பாதைகளை சரிப்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். வாழ்க்கையில் நாம் நேர்மையான, சிறந்த, நீதி நியாயமான, மேலும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். அப்படின்றது தான் இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.